இது மாதிரிலாம் நிறைய பேர் வீடியோலாம் போடுங்க, நீங்களாம் சொல்லுங்கள், நீங்களாம் பேசும்போது தான் நாங்கள் வந்து நாங்கள் என்ன சொல்கிறது பூஸ்டப்பாக இருப்போம், ஹாப்பியாக இருப்போம். என்னென்னு நாங்கள் ரொம்ப நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப புரியும். ஆமாம், இதில் உண்மை ஒரு இது உடச்சி சொல்லணும் அப்படின்னா, இப்போ எப்படி நான் இப்போ ஜாகி பேசும்போதே சொன்னாங்க, சில பேர்லாம் வந்து நான் கடிச்சு வச்சுருவேன்னு சொல்லிட்டு தூரமாக இருப்பாங்க. நான்லாம் கிட்டே வரல. ஆனாலப்பட்ட வந்து எனக்கு தெரியும் எப்படி இருப்பாங்க, என்ன எப்படிலாம் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் நான் அவங்கள. ஆனால் இந்த டைமில் வந்து என்னால் அவங்கள எதையுமே சொல்லி சமாதானப்படுத்த முடியல. நீ இப்போ கொடுத்தா சாப்பிட்றியா, சாப்பிட்டா சரி அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டேன். ஒரு பெட்டு அதில் உட்காந்துருக்க, அப்படியே ஏதோ போஸ்ட் பார்ப்பாங்க, போஸ்ட் எழுதுவாங்க, அவ்வளோதான். இந்த மாதிரியே போயிட்டுருக்கும்பொழுது அதை தான் நான் சொல்கிறேன். அப்போ வேறு யாரோ அதை வந்து பேசும்பொழுது அவங்க அந்த வாய்ஸ் நோட்ஸ்லாம் கொடுத்து அதை வந்து பண்ணி வெளில வரும்பொழுது உண்மையிலே எனக்குமே கொஞ்சம் வந்து கம்ஃபர்ட் ஆக ஆரம்பித்தேன். ஏன்னா இந்த ஒரு 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 2 நாளாக தான் நான் இப்போ இந்த 2 நாள் கூட சொல்ல முடியாது, ஒரு 1.5 நாளாக தான் நான் பழைய ஜாக்கியே பார்க்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படியே தான் இருப்பாங்க. சில நேரங்களில் கொஞ்சம் கோவங்கள் வந்தது. உண்மையிலேயே எப்படி சொல்கிறது, இந்த கோவமே எப்படின்னா இல்லை இதில் என்னன்னா 2 விஷயங்கள் மிக்ஸ் ஆகிடுச்சு. வீடு மாற்றுறது, அப்புறம் வீட்டை க்ளீன் பண்ணி கொடுக்கணும், இந்த புது வீட்டுக்கு வரணும், இந்த புது வீட்டில் நிறைய டிஃபெக்ட்ஸ் இருக்குது. இதுவும் எலெக்ஷன்ஸ் விஷயமும் ஒன்றா வரும்பொழுது ஒன்றும் இல்லை, வீட்டை காலி பண்ணிட்டு வந்து மறுநாள் காலையில் அவனுக்கு வந்து புதுசாக எல்லா பொருளையும் எடுத்து வந்து நைட்டு ஃபுல்லாக அடிக்கிட்டு மறுநாள் காலையில் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் ஆக்சுவலாக May 4th, May 3rd இங்கே எடுத்து வர எல்லாத்தையும். ஸோ அந்த மாதிரி நிறைய நடந்தது. எஸ் ப்ளீஸ், சாரி. ஓகே, ஸோ அதுதான் அந்த பேக் டு ஃபார்மாக ஒருத்தவங்க வர்றது வந்து பார்க்குறப்போ எனக்கே வந்து ஓகே. நான் சில டைம் வந்து நான் இப்போ என்னை வந்து யானி அப்பப்போ கேட்பேன், நான் ஏதாவது அப்செட்டாக இருந்தால் எனக்கு ஒரு ஹக் தரட்டுமா அப்படின்னா, எனக்கு அப்போ அந்த டைமில் அந்த ஹக் வேண்டான்னு இருக்கும். ஐயோ எனக்கு அதெல்லாம் எனக்கு அது என்னை சரி பண்ணாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும்பொழுது நானே வெளியில் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஜாக்கி இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி இப்போ தான் எனக்கே தெரியும் இந்த மாதிரிலாம் வாய்ஸ் நோட்ஸ் நிறைய பேர் அமைச்சிருந்துருக்காங்க. ஸோ ஹீ இஸ் கெட்டிங் பேசிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு. அதான், ஸோ அந்த மாதிரி பேசிஃபை ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். பட் நானுமே அந்த ஓகே நீயாவா வெளியில் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தில் என்னென்னு சொல்லி சமாதானப்படுத்துவீங்கன்னே தெரியாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் என்ன சொல்வீங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசன்னு சொல்கிறேன். அது ஒரு பார்ட்டு.